கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27 31 வரைக்கும் நம்ம வாசிச்சோம். அதை வாசிக்கும் போது இந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னா நிதானித்து அறியுங்கள். எல்லாம் சொல்லுங்க தலைப்பு, நிதானித்து அறியுங்கள். இந்த சம்பவத்தை குறித்து ஒரு முன்னுரை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறேன். குறிப்பாக கிரீஸ் தேசத்துல எத்தனையோ பட்டணங்கள், பலவிதமான பட்டணங்கள் இருக்கிறது. அத்தனை விதமான பட்டணத்திலையும் கொரிந்து என்கிற ஒரு பட்டணம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பட்டணமாக இருந்தது பவுலுடைய காலத்தில். இப்ப இருக்கிற அமெரிக்கா, பிரான்ஸ், பல வல்லரசு நாடுகள் எப்படி செழிப்பா இருக்கிறதோ அதே போல அந்த நாட்கள்ல இந்த கொரிந்து பட்டணம் மிக மிக ஒரு செழிப்பான ஒரு பட்டணமாக இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க படித்தவர்கள் அநேகர் இருந்தார்கள். அந்த காலத்திலேயே படிப்பறிவு மிக்கவர்கள், செல்வம் மிக்கவர்கள், நாகரிகத்துல வளர்ந்தவர்கள், அறிவுல தேறினவர்கள், இப்படி பலவிதமான மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம் தான் அந்த கொரிந்து என்கிற ஒரு பட்டணம். குறிப்பாக அந்த கொரிந்து பட்டணம் எல்லா மக்களும் கூடி வந்து அங்கே வியாபாரம் செய்வதற்கு அது ஒரு ஏற்ற இடமாக காணப்பட்டது. அது மட்டுமல்ல, பல பட்டணங்களில் இருந்து மக்கள் எல்லாம் அந்த கொரிந்து பட்டணத்துக்கு வந்து வியாபாரம் செய்து தொழில் செய்து பிழைப்பதற்கு அந்த பட்டணம் ரொம்ப வசதி வாய்ந்த ஒரு பட்டணமாக இருந்தது. அந்த பட்டணத்துல புகழ்பெற்ற 2 பல்கலைக்கழகம் அந்த பட்டணத்தில் இருந்தபடினால வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த கொரிந்து என்கிற பட்டணத்துல வந்து தங்கி மக்கள் படிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொன்று, குறிப்பாக அந்த கொரிந்து பட்டணத்துல 2 துறைமுகம் இருந்தது. எத்தனை துறைமுகம்? ஒரு பட்டணத்துல ஒரு துறைமுகம் இருந்தாலே அந்த பட்டணத்துல வந்து கூட்டம் அதிகமா இருக்கும், வெளிநாட்டவர்கள் அதிகமா வருவாங்க, சரிங்களா? ஆனால் இந்த கொரிந்து பட்டணத்துல 2 மிகப்பெரிய துறைமுகம் அங்கே காணப்பட்டது. இது மாத்திரமல்ல, 2 ஆண்டுக்கு ஒரு முறை அங்க வந்து விளையாட்டு போட்டிகள் நடத்துவது உண்டு கொரிந்து பட்டணத்துல. அப்ப என்ன பண்ணுவாங்க, பல்வேறு நாடுகளில் இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த விளையாட்டுகளிலே பங்கெடுப்பதற்காக அந்த கொரிந்து பட்டணம், அங்கதான் ஒலிம்பிக் ஆரம்பிக்கப்பட்டது. கவனிங்க, மக்கதோனியா என்ற இடத்துல தான் ஒலிம்பிக் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அப்பேற்பட்ட விளையாட்டுகளுக்காக ஜனங்க பல்வேறு துறைகள் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொரிந்து பட்டணத்துக்கு வருவாங்க. அப்ப அந்த கொரிந்து பட்டணம் சொல்ல போனா எப்படி இருந்தது? ஐஸ்வர்யத்துக்கு குறை கிடையாது, நல்ல கவனிக்கணும். கல்விக்கு குறை கிடையாது, செழிப்புக்கு குறை கிடையாது, ஆடம்பரத்திற்கு பஞ்சமே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடம்பரங்களும் வசதி வாய்ப்புகளும் படிப்பறிவும் செழிப்பும் இருந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அங்கே பாவங்களும் அதிகமாய் காணப்படும். ஏன்னா பணம் இருந்துச்சு, படிப்பு இருந்துச்சு, அதே நேரத்தில் ஆடம்பரம் இருந்தது, கல்வி இருந்தது. இவை எல்லாமே ஒன்றாக சேர்ந்து இருந்தபடினால அங்க பாவங்களும் மக்கள் மத்தியில அதிகமாய் காணப்பட்டது. குறிப்பா அந்த திருச்சபையில யாரெல்லாம் இருந்தாங்க? யூதர்களா இருந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களும், கிரேக்கர்களா இருந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் அந்த கொரிந்து சபையில அதிகமாய் காணப்பட்டார்கள். சரி, அப்போ இரண்டாவது, முதல்ல முன்னுரை பார்த்தோம். இரண்டாவது, கொரிந்து சபையுடைய நிலவரம் எப்படி இருந்தது? எந்த நிலவையில கொரிந்து சபை இருந்தது? எல்லாரும் கவனிகள் சின்ன பிள்ளைங்களா. குறிப்பாய் கொரிந்து சபையில அவரவர் தங்களுக்கென்று ஒரு ஊழியக்காரனை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார்கள். குறிப்பாக நீங்கள் 4 விதமான ஊழியக்காரங்களை கொரிந்து பட்டணத்துல, இவர்தான் எங்களுக்கு ஊழியக்காரரு, இவர்தான் எங்களுக்கு ஊழியக்காரரு அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு குறிப்பிட்ட ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரனை தனக்காக வைத்திருந்தார்கள். குறிப்பாக நீங்கள் 1 கொரிந்தியர் 1:12 வாசிக்கும் போது சிலர் சொல்றாங்க, சிலர் பவுலை சார்ந்தவர்கள் என்று. யாரை சார்ந்தவங்க? அப்ப பவுலுக்கு ஒரு குரூப் இருக்குது, பவுல ஃபாலோ பண்ணக்கூடிய குரூப். பவுல் சொன்னதான் கேட்பாங்க, மத்தவங்க சொன்னா கேட்க, அது சத்தியமா அப்படி பார்க்க மாட்டாங்க. பவுல் சொன்னாரா அதுதான் பார்ப்பாங்க. அப்போ பவுலை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருந்தது. இரண்டாவதாக அப்போலோவை சார்ந்த சில குழுக்கள் இருந்தாங்க. அப்போலோ என்ற ஒரு மனிதன் இருந்தார். அந்த அப்போலோவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில கூட்டங்கள் அங்கே இருந்தது. இதை குறித்து 1 கொரிந்தியர் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த
சிலர் கேபாவை சேர்ந்தவர்கள். கேபானா யாரு? பேதுரு. அப்போ ஒரு சிலர் பேதுருவை சார்ந்த குழுக்களாக இருந்தார்கள், இன்னும் சிலர் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். அப்போ 4 விதமான குழுக்கள் இருந்தது ஒரே சபையில. 4 கட்சி சொல்ல போனா எத்தனை கட்சி? ஒரே சபையில எத்தனை கட்சி? 4 கட்சி, 4 விதமான ஊழியக்காரங்க. கவனிக்கணும். குறிப்பாய் யாரெல்லாம் பேதுருவை பின்பற்றவில்லையோ, யாரெல்லாம் அப்போலாவை சேரவில்லையோ, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பவுலை கேலி பண்ணுவாங்க. அதாவது ஸ்தோத்திரிக்கிறோம், கேபாவையும் சிலர் அப்போலாவையும் சேர்ந்தவங்களா இருந்தாங்க. அப்போ இந்த 3 பேர்ல 4 பேர்ல இந்த பேதுருவையும் அப்போலாவையும் சேர்ந்த சில குழுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பவுலை அவங்க சாராமல் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க? பவுலுடைய ஊழியத்தை கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. பவுல் என்ன பெருசா ஊழியம் பண்றாரு, எங்க பேதுரு பண்ணாத ஊழியமா பண்றாரு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணா, பவுலை அநேகர் என்ன பண்ணாங்கன்னு சொல்ல ஸ்தோத்திரிக்கிறோம், பரிகசித்தார்கள். அவர் பேசுற உபதேசத்தை என்ன பண்ணாங்க? எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. எங்க ஆள் இப்படி பேச, நீ வேற மாதிரி பேசுறிய, அப்போலா இப்படி பேசுறாரு, நீ வேற மாதிரி பேசுறிய அப்படி சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, எல்லாரும் கேள்வி கேட்க முற்பட்டார்கள். நல்ல கவனிங்க. எப்பவுமே ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களால ஒரு செய்தியுடைய சாராம்சத்தை புரிஞ்சுக்க முடியாது. இந்த சபையில எவ்வளவு பேர் இருக்கிறோம், எத்தனை பேரால செய்தி புரிஞ்சு முடியும் நினைக்கிறீங்க? எல்லாரால புரிஞ்சு முடியாது. சும்மா ஒரு சில கடமையாக வந்துட்டு போகும். ஆனா பவுல் பேசின அற்புதமான நூதனமான விசேஷித்த உபதேசத்தை நிறைய பேரால புரிஞ்சுக்க முடியல. அதனால போய் நீ மட்டும் ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்க. அப்ப என்ன தெரிகிறது? ஜென்ம சுபாவத்தோடு இருக்கிற ஒரு மனுஷனால எவ்வளவுதான் அழகா நூதனமா சிறப்பான முறையில பிரசங்கித்தாலும் அவங்க மண்டைக்கு அது ஏறாது, அவங்களால அது புரிந்து கொள்ள முடியாது. உலகத்தின் ஆவியை பெற்றவங்களால பரிசுத்த ஆவியை பெற்ற ஒருவர் பேசுற வார்த்தைகளை அவங்களால விளங்கிக் கொள்ள முடியாது. அவங்களுக்கு அவங்கள மாதிரி ஒரு உலக மனுஷன் பேசினாதான் அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு தேவ மனுஷன் பேசும்போது உலக ஆவியை பெற்றவர்களால, ஜென்ம சுபாவத்துல வாழக்கூடியவங்களால அதை ஒரு நாளும் விளங்கிக் கொள்ள முடியாது. அப்போ 4 விதமான ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு கூட்டத்தாரும் ஒவ்வொரு ஊழியக்காரனை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அப்ப பவுல் இதை பார்க்கிறார், என்னப்பா சபை இப்படி இருக்குது, அறைப்பட்டு ஒரே இயேசுதான், ஆனா கட்சி பூசல் மாதிரி சபை இருக்குது. கவனிக்கணும். ஒரு ஊழியக்காரன் எவ்வளவுதான் ஒரு ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்தாலும் அடையாளங்களை செய்தாலும் அவர்கள் நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போக முடியாது. நித்திய ஜீவனுக்கான வழிதான் காமிக்க முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நித்திய ஜீவனுக்கான எல்லா காரியங்களையும் நமக்கு தரக்கூடியவராய். அப்போ சபையில என்ன பண்ண பிரிவினைகள் இருந்தது? சபையில என்ன இருந்துச்சு? என்ன சொல்லுங்க? சபையில என்ன இருந்துச்சு? பிரிவினைகள், தனித்தனி குழுக்களா இருந்தாங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இயேசு ஒரு வார்த்தை சொல்றார், நாங்கள் ஒன்றா இருக்கிறது போல நீங்களும் ஒன்றா இருங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தை குறித்து சொல்லும் போது இயேசு சொல்றார், நாங்கெல்லாம் ஒண்ணா இருக்கிறோம். நாங்க ஒண்ணா இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒண்ணா இருங்கன்னு சொல்லி சீசர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஒரு சூரியனில் இருந்து வெளிச்சத்தை பிரிச்சு பார்க்க உங்களால முடியுமா? சொல்லுங்க. சூரியனில் இருந்து உஷ்ணத்தை தனியா பிரிச்சு, சூரியனை தனியா, உஷ்ணத்தை தனியா, அதுல வரக்கூடிய வெளிச்சத்தை தனியா தனித்தனியா பிரிச்சு காமிக்க நம்மளால முடியுமா? முயற்சி பண்ண முடியுமா? முடியாது. எப்படி ஒரு சூரியனுக்குள் இருக்கிற அந்த திருத்துவத்தை ஒரு மனிதனால் பிரிக்க முடியாதோ, இதே வண்ணமாகத்தான் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவரையும் ஒரு நாளும் பிரிக்கவே முடியாது. அவர்கள் உலகம் உண்டானது முதல், கவனிக்கணும், உலகம் உண்டானது முதல் படைப்புல படைத்த பின்பு எப்பொழுதுமே அவர்கள் ஒற்றுமையாகவே இருக்கிறார்கள். ஒன்றை விட்டு ஒன்று பிரிய படைக்கும் போது மூவருமே சேர்ந்து படைத்தார்கள். அப்ப எப்படி இருக்கிறாங்க? எல்லா காலமும் பிரியாம ஒற்றுமையா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? எல்லா காலமும். ஆனா அப்படி ஒற்றுமையா இருக்கு அந்த கடவுளை ஆராதிக்கிற கொரிந்து சபையில தனித்தனி பிரிவுகள் இருந்தது. நான் அப்போலாவை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன், நான் கேபாவை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி பிரிந்து கிடந்தார்கள். இத்தனைக்கும் பரிசுத்த ஆவியை வேற பெற்றிருந்தார்கள். அப்போ கடவுளை ஆராதித்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தோம். கடவுள் ஒற்றுமையா இருக்கிறது போல பரிசுத்த ஆவியை பெற்ற திருச்சபையால எப்படி இருக்க முடியல? சொல்லுங்க. அப்ப ஆண்டவருடைய கட்டளை என்ன? நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம், நீங்களும் எப்படி இருங்க. அப்ப இது ஆண்டவருடைய கட்டளை. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்ன? நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும்.
ஒரு சபையானது ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையோடு இருப்பதுதான் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈஸியா பாடிடலாம், ஜெபம் பண்ணிடலாம், எது வேணுமாலும் செஞ்சிடலாம். ஆனா ஒற்றுமையா இருக்குதுதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய கஷ்டமா இருக்குது. நிறைய பேர் ஒற்றுமையா இருக்க விருப்பப்பட மாட்டாங்க, ஒற்றுமையா வாழவும் மாட்டாங்க. அப்ப எப்போது ஒற்றுமையாய் நாம் இருக்க விருப்பம் இல்லாமல் போகிறோமோ அப்பொழுது அவங்க படிவர்கள் உள்ள கஷ்டம் யார் வந்து கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய கட்டளை என்ன? சபையானது ஒற்றுமையா இருக்க வேண்டும். சபை எப்படி இருக்கணும் சொல்லுங்க. ஆனா இன்றைக்கு பாருங்க, ஒற்றுமை இருக்கிறதா? ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? ஒற்றுமையா இருக்க முடியல. சத்ரு ஏதாச்சும் ஒரு வழியில சில சம்பவங்களை உண்டாக்கி அவங்க உறவுகளை பிரித்து விடுகிறான். ஏன்? ஒற்றுமையா இருப்பது தேவ சித்தம். அந்த தேவ சித்தம் மக்கள் வாழ்க்கை நிறைவேறக்கூடாது, அதனால பிரித்து விடுகிறான். எத்தனை பெற்றோர் பிள்ளைங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க சொல்லுங்க பாருங்க. இங்க இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பெற்றோர் பிள்ளைங்க ஒற்றுமையா இருக்கிறோம்? எத்தனை பெற்றோர் பிள்ளைங்க ஒருமித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வாழ முடியல, வாழ முடியல. எத்தனை உடல் பிறந்தவர்கள் ஒற்றுமையா வாழ்ந்து இங்க இருக்கிற எல்லா அண்ணமையும் ஒற்றுமையா எடுத்து கொடுக்க யோசிச்சு பாருங்க, வாழ முடியும். ஏன்? கடவுள் சித்தம் அது. அப்ப அந்த கடவுள் சித்தத்தின்படி எங்க மனுஷன் வாழ்ந்து விடுவானோ என்பதற்காக அந்த ஒற்றுமையை சத்ருவானவன் பிரித்து விடுகிறான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம ஒற்றுமையா வாழலன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்ம மதிக்காமல் வாழ்கிறோம் என்று பொருள். அப்ப முதலாவது அவங்க எப்படி இருந்தாங்க? பிரிந்து இருந்தார்கள். எப்பவுமே சுயநலம் உள்ளவங்களால ஒற்றுமையை விரும்பி வாழவே மாட்டாங்க. தனக்குன்னு விரும்புறாங்க பாருங்க, எனக்கு எனது எதுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலமான கருத்து யாருக்கு இருக்குதோ அவங்க நிச்சயமா ஒற்றுமையோடு வாழ விருப்பப்படவே மாட்டாங்க. தன்னலவாதிகள் சிலர் இருப்பாங்க, எல்லாமே எனக்கு தான், மற்றவங்களுக்கு எதுக்கு போகணும், நான் கஷ்டப்படுறத ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும், இப்படிப்பட்ட தன்னலமாய் வாழக்கூடியவங்களால ஒற்றுமையா வாழவே முடியாது. சகிப்புத்தன்மை இருப்பாங்க, வார்த்தைகளை செயல்களை தாங்கிக் கொள்ள முடியாம சகித்துக் கொள்ள முடியாம சோதரிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடியவங்களால விட்டு கொடுக்காம போகக்கூடியவங்களால நிச்சயமாகவே ஒற்றுமையா அவங்களால வாழவே முடியாது. ஆனா சொல்ல ஒற்றுமையா இருங்க, நாங்க ஒற்றுமையா இருக்கிறது போல நீங்களும் ஒற்றுமையா இருங்க என்று ஆண்டவர் சொல்றார். ஆராதனையில எது பிரியமானது கடவுளுக்கு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆராதிப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் சர்வாங்க தகன பலிகளும் ஆண்டவருக்கு பிரியமில்லையா? சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் ஆண்டவருக்கு உகந்த ஆராதனை. அப்ப ஆண்டவர் ஒற்றுமையா இருக்க நம்ம சொல்லி இருக்கும் போது நம்ம சண்டை போட்டுக்கிட்டு ஆராதிச்சு எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் ஒரு மனமா இருக்கு சொல்றாரு, ஆனா நம்ம பிரிஞ்சுக்கிட்டு வந்து சபையில் ஆராதனை பண்ண அப்ப நம்ம பண்ற ஆராதனை ஆண்டுக்கு எப்படி பிரியமா இருக்கும்? அப்போ ஒற்றுமை இல்லாத சபையில, ஒற்றுமை இல்லாத குடும்பத்துல எவ்வளவு கூட்டம் முடியும், எவ்வளவு ஜெபம் பண்ணியும் ஒரு பயனும் கிடையாது, ஒரு பயனும். அப்போ கொரிந்து சபை எப்படி இருந்தது சொன்னால் ஸ்தோத்திரிக்கிறோம், அங்கே ஒற்றுமை இல்லாமல் இருந்தது. எந்த சபையில் எந்த குடும்பத்துல கிறிஸ்துவ முன் வச்சாங்களோ, கிறிஸ்துடைய வார்த்தை முன் வச்சாங்களோ அங்க நிச்சயமா ஒற்றுமை இருக்கும். ஆனா கிறிஸ்துடைய வார்த்தை தூக்கி தூரம் போட்டவங்களால சபையில ஒற்றுமையா இருக்க முடியாது, குடும்பத்திலும் ஒற்றுமையா இருக்க முடியாது. இரண்டாவது, இந்த சபை எப்படி இருந்தது? சபையிலே குழப்பங்கள் இருந்தது. என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? ஆமா, ஒரு குடும்பத்துல குழப்பம் இருக்குன்னா அந்த குடும்பம் சீக்கிரம் பிரிய போகுதுன்னு அர்த்தம். சொல்ல புரியுதுங்களா? ஒரு சபைக்குள்ள குழப்பம் இருக்குது, இவங்களுக்கு அவங்க சில குழப்பம் இருந்துகிட்டே இருக்குதுப்பா, அந்த சபையில சீக்கிரம் பிரிவினை உண்டாகும் போதுன்னு அர்த்தம். தயவு கூர்ந்து உங்களுக்கு குடும்பங்களிலே குழப்பங்கள், உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ கணவன் மனைவிக்குள்ளோ இல்ல உடன் பிறந்தவங்களுக்குள்ளோ ஏதாச்சும் குழப்பம் வந்துருச்சுன்னா அடுத்த கட்டம் நீங்க சீக்கிரத்தில் பிரி போறீங்கன்னு அர்த்தம். ஒரு மனிதன் குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டு சேர்ந்து வாழ முடியாது. குழப்பம் உள்ள குடும்பங்கள் சீக்கிரமாய் பிரிந்து எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. குழப்பம் உள்ள குடும்பம் சீக்கிரம் பிரிஞ்சு போயிடும். அப்போ இந்த கொரிந்து சபையில ஒரே குழப்பங்கள் இருந்தது, கருத்து வேறுபாடுகள் அங்க அதிகமா இருந்தது. அந்த குழப்பங்கள் அவங்களால சரி செய்ய முடியல. நம்ம குடும்பத்திலயும் நமக்குள்ளவே ஏதாச்சும் சில குழப்பங்கள் இருந்தா அதை பேசி உடனே சரிபடுத்தி, அப்படி இல்லைன்னா அது மிகப்பெரிய பிரச்சனைக்கு நேராய் வழிவகுக்கும். மூன்றாவது, கொரிந்து சபையில பாருங்க இருந்த பாவத்தை லிஸ்ட் போடலாம் பாருங்க. கொரிந்து சபையில பாலியல் ஒழுக்கக்கேடுகள் இருந்தது. என்ன இருந்துச்சு? தகப்பனுடைய மனைவியை மகன் வைத்துக் கொண்டிருந்தான். எந்த ஊர்லயும் நடக்காத கொடுமைகள் சபைகளுக்கு உள்ளே நடந்தது. சர்ச்சில் இருக்கிற விசுவாசிங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒழுக்கக்கேடு சபைக்கு வெளியே கூட நடக்க கூடாது.
ஆனா சபைக்கு உள்ளே என்ன பண்ண சொன்னா பாலியல் ஒழுக்கக்கேடுகள் காணப்பட்டது. எவ்வளவு துணிகரமான செயல்பாடுங்க சபைக்குள்ள செஞ்சது. அடுத்தது பொறாமைகளும் வாக்குவாதங்களும் அங்கே அதிகமாக இருந்தன. என்ன இருந்தன? என்ன இருந்தது? ஒவ்வொரு லிஸ்ட் போடுங்க. முதல்ல பிரிவினை இருந்துச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழப்பம் இருந்துச்சு, அடுத்து சபையில ஒழுக்கக்கேடுகள் இருந்துச்சு, அடுத்தது பாத்தீங்கன்னா அங்கே பொறாமைகளும் வாக்குவாதங்கள் இருந்தது. இது ரெண்டு மட்டும் தானா? பொறாமை இருந்தா கூடவே என்ன வச்சாலும் பகை இருக்க ஆரம்பிக்கும். எந்த இடத்துல பொறாமை இருக்குதோ அங்க என்ன இருக்கும்? கண்டிப்பா அவங்களுக்குள்ள பகை வர ஆரம்பிக்கும். எங்க விரோதம் இருக்கிறதோ அதோட நின்று அது விரோதம் இருக்கிற இடத்துல நெக்ஸ்ட் சண்டை வர ஆரம்பிக்கும். அப்ப கொரிந்து சபையில பொறாமை இருந்தது, வாக்குவாதம் பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையா இருந்தாங்க, சண்டை போடுற அளவுக்கு அவங்க இருந்தாங்க என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்தது ஐந்தாவது, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள் புசித்தார்கள். என்ன பண்ணாங்க? ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்க ஆரம்பித்தார்கள். அடுத்தது சபையிலே ஒழுங்கினங்கள் காணப்பட்டது. ஒரு தனிப்பட்ட மனுஷன் ஒழுங்கா வாழ்ந்தா அவன் இருக்கிற சபையில ஒழுக்கம் இருக்கும். நீங்க தனிப்பட்ட முறையில ஒழுக்கம் இல்லைன்னா நிச்சயமா உங்க குடும்பத்துல நீங்க ஒழுக்கமா வாழ உங்களால முடியவே முடியாது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? சொல்ல புரியுதுங்களா? ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ள ஒழுக்கம், உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எனக்குள்ள தனிப்பட்ட மனுஷனாக எனக்குள்ள ஒழுக்கம் இல்லைன்னா என் குடும்பத்துல மனைவி பிள்ளைங்க மத்தியில என்னால ஒழுக்கத்தை கட்ட முடியாது. நான் போய் படிக்கிற இடத்துல ஒழுக்கத்தை கட்ட முடியாது. அப்போ எல்லா இடத்துலயும் நான் ஒழுக்கத்தை பிரதிபலிக்க வேண்டுமானால் தனிப்பட்ட எனக்குள்ளே ஒழுக்கம் இருக்கணும். அப்ப தனிப்பட்ட உங்களுக்குள்ள ஒழுக்கம் இல்லைன்னா நீங்க வார குடும்பத்திற்கு ஒழுக்கத்தை கண்டுபிடிச்சா அங்க எப்படி இருப்பீங்க? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அங்க ஒழுக்கமா இருக்கிறீங்களா இல்ல ஒழுக்கம் கெட்டு இருப்பீங்களா ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அப்போ கொரிந்து சபையிலே ஒழுங்கினங்கள் இருந்தது. அடுத்தது சிலுவை குறித்த செய்தியை மக்கள் மதிக்கவே இல்லை. ஆனா பவுல் சொல்ற சிலுவை உபதேசம் கெட்டு போவதற்கு பைத்தியமா இருக்கிறது. அப்ப சிலுவை உபதேசத்தை மக்கள் என்ன பண்ணல? மதிக்கல. அடுத்தது எட்டாவது பாத்தீங்கன்னா அவங்க பரந்த மனதோடு எல்லாம் நமக்கே, எல்லாம் உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை, எல்லாமே நமது அப்படின்ற எண்ணத்தோடு அவர்கள் யாருமே வாழவில்லை. சுயநலமாய் வாழ்ந்தாங்க. எனக்கு இது உனக்கு கிடையாது, இது உனக்கு தகுதி கிடையாது அப்படின்ற மாதிரி சுயநலமாய் வாழ்ந்தார்கள். அடுத்தது இருமாப்படைந்தவர்களாக இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? அறிவுக்கு முன்னானது அகந்தை, அறிவுக்கு முன்னானது. அவ ஜனங்க இருமாப்புள்ளவர்களை வாழ்ந்தார்கள். அடுத்தது அவங்கள ஒவ்வொருவரும் தனக்கு அதிகமாய் தெரிந்ததா நினைச்சாங்க. எதுனா நேரத்து ஒண்ணுமே இதுக்கு தெரியாது. ஆனா தெரியாம இருந்தோம் எப்படி நினைச்சுக்கிட்டாங்க? அவங்க எல்லாமே தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அவங்க நினைத்து கொண்டாங்க. ஏன் அப்படி நினைச்சாங்க? அவங்க உலகத்தரமான கல்வி இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, செல்வம் இருந்தது. இது எல்லாம் இருந்ததுனால நமக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணா அவங்க தனக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா ஒருவன் ஒன்றும் அறியாது இருந்தும் எல்லாம் தெரிந்தவன் என்று எண்ணிக்கொண்டால் வேதம் சொல்லுது அவனை பார்க்கிற தரித்திரனை வாசி அப்படின்ற மாதிரி பைபிள் சொல்லுது. அப்போ ஒண்ணுமே தெரியாது ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணாங்கன்னா காமிச்சுக்கிட்டாங்க. அடுத்தது ஆராதனை நேரத்துல கூட பாகுபாடுகளை பார்த்தாங்க. எந்த நேரத்துல? ஆராதிக்கிற நேரத்துல, சபைக்குள்ள வந்துட்டு ஆராதிக்கிற நேரத்துல, திருவிருந்து எடுக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்குள்ள பாகுபாடுகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. எப்படி? சபையில பணக்காரங்க எல்லாம் ஒண்ணா குடிக்கிறாங்க. எப்படி கூடினாங்க? சபையில பணக்காரங்க, ஐஸ்வர்யவான்கள், பலவான்கள், ஞானவான்கள், படிச்சவங்க அவங்க எல்லாம் ஒரு குரூப்பா இருந்தாங்க சபையில. ஆனா ஏழைங்க, பலவீனமானவங்க, கல்வி அறிவு இல்லாதவங்க இவங்க எல்லாம் ஒரு பக்கம். அப்போ வசதியானவங்க ஏழைகளோடு சேர மாட்டான். ஏழை போனா வசதியானவன் என்ன பண்ணுவான்? அவங்களை நிந்திப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு சபைகளுக்குள்ளே இருந்தது. ஒரு சபையில பாகுபாடு இருக்கக்கூடாது. ஏழை, பணக்காரன், கொடுக்கிறவன், கொடுக்காதவன், சோத்தரிக்கு வசதியானவன், படிச்சவன், இப்படிப்பட்ட ஜாதி பாகுபாடுகள் எந்த பாகுபாடும் சபைகளிலே வரக்கூடாது. நீங்க கட்சியிலே பாகுபாடுகள் இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு உலக மக்கள் மத்தியிலே பாகுபாடுகள் இருக்கிறது. ஆனால் அதே பாகுபாடுகள், அதே உலக வழக்கம் இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டது. திருச்சபைகளுக்குள்ளே அப்ப வசதி படைத்த விசுவாசிகளும் என்ன பண்ணாங்க? ஏழ்மையான விசுவாசிகளை மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க. சபையில ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஆனா பணக்காரர்களுக்கு அந்த கொரிந்து சபையில முதல் இடத்தை என்ன பண்ணாங்க? கொடுக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பாய் ஒரே சபையில ஒரே ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய இவங்களுக்குள்ள பல்வேறு விதமான பிரிவுகள் காணப்பட்டது. ஒரு கடவுளை தான் ஆராதிச்சாங்க, ஒரே சபையில இருந்தாங்க. ஆனா பிரிவுகள் மட்டும் சொல்லுங்க, பிரிவுகள் எக்கச்சக்கமான பிரிவுகள் இருந்தது. அடுத்தது
சபையில கவனிங்க, இப்படிப்பட்ட பல்வேறு விதமான தவறுகள் கொரிந்து சபையில அடுக்கடுக்காக இருந்தது. இந்த தவறையெல்லாம் பவுல் கேள்விப்பட இவ்வளவு பிரச்சனைகளா சபையில. அப்ப இந்த தப்பை ஏதாச்சும் என்ன பண்ணணுமோ நம்ம ஒழுங்குபடுத்தணும். அப்படின்றத பவுல் என்ன பண்ணா, கொரிந்து சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தவறுகளை ஒழுங்குபடுத்துவதற்காக பவுல் முயற்சி இருக்கிறார். கவனிங்க, எந்த தவறையும் திருத்துவதற்கு ஒருவர் இல்லை என்றால் நம்முடைய தவறுகள் தவறு செய்கிற பற்றி நீண்டு கொண்டே இருக்கும். நான் சொல்றது நல்லா கவனிங்க, நீண்டு உட்காந்து. ஒரு தப்பு பண்ணும்போது உங்க தவறை திருத்தக்கூடிய ஒரு ஆள் உங்க குடும்பத்துல இல்லைன்னா நீங்க தப்பு செய்வது நீட்டிக்கொண்டே போகும், நீண்டு கொண்டே இருக்கும். உதாரணம் சொல்றேன், இப்ப பையன் ஒரு தப்பு பண்றான்னு வச்சுங்க, அவன் தப்பை திருத்தக்கூடிய ஒரு ஆள் ஒரு குடும்பத்துல இல்லைன்னா அவன் தொடர்ந்து தப்பு பண்ணிட்டே இருப்பான். நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல தப்பு பண்ணும்போது அதை திருத்தக்கூடிய ஆளா நீங்க இருக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது, உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு தப்பு பண்ணும்போது, அப்போ திருத்தக்கூடிய தவறுகளை திருத்தக்கூடிய ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அந்த தவறுகள் வாழ்க்கையில நாளுக்கு நாள் அது கூடிக்கொண்டே இருக்கும். அப்போ கொரிந்து சபையில இவ்வளவு தவறுகள் எப்படி வந்தது? கண்ணை திறந்து கவனிங்க, இவ்வளவு தவறுகள் எப்படி வந்தது கொரிந்து சபையில? அந்த தவறை திருத்தத்துக்கு யாருமே கட்சி மாதிரி பாகுபாடு இருந்தது. ஆனால் இவங்க தவறுகளை திருத்தக்கூடிய ஆட்கள் சொல்லுங்க. அப்போ நமக்குள்ள எப்படி இருக்கிறோம்? நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம தவறு யாராச்சும் திருத்த வந்தா ஒரே அவங்க மேல நம்ம கோபப்பட ஆரம்பிக்கிறோம், அவங்களோட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அவங்களை விட்டு தூரம் போயிடும், அவங்க வெறுக்க ஆரம்பிக்கிறோம். என்ன காரணம்? ஏன் அவங்களுக்குள்ள தன்னை ஒரு நீதிமானாய் அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க, அப்ப திருத்தப்படாமலே ஒரு தவறை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில புது தவறுகளுக்கு நீங்க வழிவகுத்துக் கொண்டே இருப்பீங்க. வழி அப்போ நம்மிடையே காணப்படுகிற தவறுகளை ஒரு பெற்றோர்களோ இல்ல ஒரு ஊழியக்காரங்களோ அந்த தவறை எடுத்து கூறி உங்களை திருத்துவதற்கோ உங்களை மாற்றுவதற்கோ அவங்க முயற்சி பண்ணா நீங்க வளைஞ்சு கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு நல்லது. நீ என்ன கேட்கறது? நீ மட்டும் ஒழுகுமா? இப்படிதான் இருப்பீங்க அடிக்கடி. இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சா ஸ்தோத்திரத்திற்கு கெடுதல் அவர்களுக்கு அல்ல, நமக்குத்தான் அது நமக்குத்தான். அப்போ தவறுகளை நம்மிலே ஸ்தோத்திரிக்கிறோம், திருத்திக் கொள்ளாமல் நம்ம அப்படியே வளர்த்து கொண்டே வருவோமானால் காலப்போக்கில் நாம் சீர்கெட்டு போயிடுவோம். என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? அப்ப தவறு செய்யும் போது திருத்துவதற்கு ஒரு ஆள் வேணும். அது குடும்பத்துல இருக்கலாம், சபைக்குள்ள. நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் தவறு செய்யும் போது உங்களுக்கு திருத்தக்கூடிய ஆள் யார் உங்க குடும்பத்துல? யார்? சரி, நீங்க சபையில தவறு செய்யும் போது உங்களுக்கு திருத்தக்கூடிய ஆள் யார்? அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க ஏத்துக்க முடியுதா உங்களால? உங்க மனசு ஏத்துக்கலையே. கவனிங்க, யூதாஸ் கெட்டு போனதுக்கு காரணமே அவன் தன் தவறுகளை ஆண்டவர் திருத்த முயற்சிக்கும் போது அதற்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவர் தவறை திருத்துவதற்கு ஒவ்வொரு நபரும் ஒருத்தர் வச்சிருப்பார். ஒரு பிள்ளையாம் தவறு செய்தான், அவனை திருத்துவதற்கு ஒரு கழுதையை கத்த வச்சார். யாரை வச்சாரு சொல்லுங்க? பிள்ளையாம் தவறு செய்யும் போது அந்த தவறை திருத்துவதற்கு கர்த்தர் யாரை வச்சாரு? கழுதையை வச்சார். வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு யோனா தவறு செய்த போது அந்த யோனாவை திருத்துவதற்கு கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை வச்சிருந்தார். எதை வச்சிருந்தார் சொல்லுங்க? ஆமணக்கு செடி வச்சிருந்தார். தாவீது அரசன் தவறு செய்த போது அந்த தாவீது அரசனை திருத்துவதற்கு ஆண்டவர் ஸ்தோத்திரக்கு நாத்தான் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் வச்சிருந்தார். ஆனா இதே பாருங்க, தாவீது தவறு செய்யும் போது நாத்தான் போய் கண்டிச்சாரு, தாவீது தப்பை திருத்திக்கிட்டார். ஆனா இதே சவுல் தவறு செய்யும் போது சாமுவேல் எச்சரித்த போது சவுல் அதை ஏத்துக்கல. தாவீது நினைச்சிருந்தாரு, ஆனா திருத்த முயற்சிக்கும் போது அந்த திருத்துதலை ஏற்றுக்கொள்ளாமல் போன சவுலோ மாண்டு மடிந்து போனார். ராஜ்யபாரத்தை என்ன பண்ணாரு? அப்போ உங்கள் தவறை திருத்தக்கூடிய ஒருவரை என்ன பண்ணக்கூடாது? வெறுக்க கூடாது, அவங்களை பகைக்க கூடாது, அவங்களை முறுமுறுக்க கூடாது. உங்கள் தவறை திருத்தக்கூடிய ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில இல்லைன்னா நீங்கள் தவறு செய்கிற பட்டியல் பெருசா நீடிக்கிட்டே போய்விடும். மீண்டுமா கேட்கிறேன், உங்கள் வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் போது அதை திருத்தக்கூடிய நபர் யார்? உங்கள் குடும்பத்துல யார்? திருத்தவங்க இல்லைன்னா உங்க பிள்ளைகளுடைய தப்பு பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும். உங்களை திருத்தக்கூடிய விசுவாசிகளை திருத்தக்கூடிய ஒரு ஊழியக்காரர் உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா உங்கள் தவறு செய்யற லிஸ்ட் நீண்டுகிட்டே இருக்கும். ஆனாதான் நாம் தவறு செய்யும் போது நாம் திருத்துகிறவர்களை நாம் கலைத்துக் கொள்ளக்கூடாது, அவங்களை முறுமுறுக்க கூடாது,
அவங்களோடு கூட பகையை நாம் வளர்த்துக் கொள்ள கூடாது. அப்படி இருந்தா சீரழிவு அவருக்கு அல்ல, நமக்குத்தான் சீரழிவு, நமக்குத்தான். சவுலை எச்சரிக்க பாருங்க, ஒரு சாமுவேலை கர்த்தர் வச்சிருந்தாரு, ஆனா ஏத்துக்கல. அகிரிப்பா ராஜா ஏரோதியாள் என்ற பெண்ணிடத்துல பாவம் செய்கிறான், அவனை திருத்துவதற்கு யோவான் ஸ்நானகரை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனா எவ்வளவோ யோவான் ஸ்நானகர் முட்டி பார்த்தாரு, அவன் திருந்துற பாடல. யோவானுடைய தலையை வெட்டி எடுத்தார். சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் தலையை வெட்டப்பட்ட சில நிமிடங்களிலே அந்த சிறு பெண்ணுடைய தலையும் வெட்டப்பட்டது. என்னாச்சா? யாருடைய தலை? யோவானுடைய தலையை வெட்டி கொண்டு வந்த கொஞ்ச நேரத்திற்குள்ள அந்த சிறு பெண்ணுடைய தலையை வெட்டம். ஏன் சொன்னா, இந்த சிறு பெண் இருந்தால் ஏரோதுக்கும் இந்த பெண்ணுடைய தாய்க்கும் இடையில வரக்கூடிய உறவுக்கு இவன் ஒரு தலையாய் இருப்பானே என்பதற்காக அகிரிப்பா ராஜா அந்த சிறுமியை கூட தலையை வெட்டி வீழ்த்தினான் என்று சரித்திரங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இப்பேற்பட்ட தவறோடு தான் கொரிந்து சபை திருவிருந்திலே பங்கெடுத்தார். எத்தனை லிஸ்ட் போட்டு பாருங்க. பிரிவினை, வாக்குவாதம், சண்டை, பொறாமை, பாலியல் ஒழுக்கக்கேடுகள், எவ்வளவு தவறுகள் இருந்தது. இந்த தவறோடு தான் திருவிருந்திலே அவங்க கை வச்சாங்க, பங்கெடுக்க. திருவிருந்தில் என்ன பண்ணாங்க? அப்ப இப்படிப்பட்ட திருவிருந்தில பங்கெடுக்க வந்து இந்த நேரத்தில் தான் பவுல் சொல்றாரு, உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்க. என்ன பண்ணுங்க? திருவிருந்திற்கு வந்துக்கிறீங்கல்ல, இவ்வளவு லிஸ்ட் இருக்குது உங்களுக்குள்ள, இவ்வளவு லிஸ்ட் வச்சுக்கிட்டு திருவிருந்திற்கு வந்திருக்கிறீங்க, உங்களை நிதானிச்சு பாருங்க. உங்களை என்ன பண்ணுங்க சொல்லுங்க. ஒரு மனிதன் திருவிருந்து எடுத்த பின்பு யோசிக்க கூடாது. திருவிருந்து கையில வாங்குறதுக்கு முன்னாடியே, திருவிருந்து வாங்கி நம்ம புசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மனிதன் நிதானித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி நிதானிக்காம உங்களை நீங்க யார், என்ன தவறு இருக்கிறது என்பதை நிதானிக்காமல் நாம் திருவிருந்து எடுப்போமானால் வேதம் சொல்லுது, இது நிமித்து கொரிந்து சபையில நிறைய பேர் பலவீனப்பட்டு போனாங்க. நீங்க உட்கார்ந்து கவனிங்க. நிறைய பேர் வியாதிப்பட்டு போனாங்க. நிறைய பேர் வேதம் சொல்லுது செத்தே போயிட்டாங்களா. என்ன பண்ணாங்களா? ஒண்ணு பலவீனப்பட்டாங்க, இரண்டாவது வியாதிப்பட்டாங்க, இன்னும் சிலர் செத்தே போயிட்டாங்க. என்ன காரணம்? தன்னை நிதானிச்சு பார்க்காம திருவிருந்து எடுக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க திருவிருந்து எடுத்தோம், சில நேரத்தில் உங்களுக்கு வியாதி வருதா, நீங்க நிதானிச்சு பார்க்கணும். ஏன் நமக்கு வியாதி வந்தது, எதனால வந்தது என்பதை நீங்க எங்காச்சும் மீறி இருக்கிறீங்களா, எங்காச்சும் சில சத்தியங்களை நீங்க தவற விட்டிருக்கிறீங்களா என்பதை நீங்க நிதானித்து பார்க்க வேண்டும். இந்த நிதானித்து பார்க்கிற சூழ்நிலை நமக்கு இல்லைன்னா அது நிமிஷம் நம்ம பலவீனப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ கொரிந்து சபையில எந்த விதமான பயபக்தியுமே இல்லாம நிதானிக்காம திருவிருந்திலே பங்கெடுக்க ஆரம்பிச்சாங்க. பவுல் எச்சரிக்கிறார், நீங்க நிதானிக்காம கை வச்சீங்கன்னா உடம்புல வியாதி வந்தாங்க. ஆனா நிதானிச்சு பாருங்க, நிதானிச்சுட்டு பிறகு எடுங்க. ரெண்டு காரியத்தை பவுல் முன்னாடி வைக்கிறார். ஒன்று, ரெண்டு காரியங்களை நிதானிச்சு பார்க்க சொல்றாரு. ஒண்ணு எதன், அதாவது எந்த மனுஷன் தன்னைத்தானே நிதானித்து பார்க்க வேண்டாம். முதல்ல உன்னை நீ பாருன்றார். என்ன சொல்றாரு? முதல்ல ஒரு மனுஷன் திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் யார், எப்படி இருக்கிறேன், எப்படி இருந்திருக்கிறேன் என்பதை ஒரு மனிதன் தன்னைத்தானே நிதானித்து பார்க்கணும். நம்ம பணக்காரனா இருந்தாலும், செல்வாக்கு மிக்கவரா இருந்தாலும், ஞானிகளா இருந்தாலும், கல்விமான்களா இருந்தாலும், இல்ல ஊழியம் செய்தாலும், ஊழியம் செய்யாம போனாலும், யாரா இருந்தாலும், வரம் பெற்றவங்களா இருந்தாலும், வரம் பெறாதவங்களா இருந்தாலும், திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் சொல்லுங்க? யாரை நிதானிக்கணும்? பக்கத்துல பெரிய யோகி மாதிரி வந்து அப்படி இல்ல, மத்தவங்கள இல்ல, நம்மள நிதானிச்சு பார்க்கணும். யாரை நிதானிச்சு பார்க்கணும் சொல்லுங்க? இவ்வளவு பேசுவது எடுத்து பாரு, மத்தவங்களை குற்றம் சொல்லக்கூடாது. நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது? இரண்டாவது, முதல்ல என்ன நிதானிச்சு பார்க்கணும். இரண்டாவது, கர்த்தருடைய சரீரத்தையும் அவர் ரத்தத்தை நிதானிச்சு பாரு. இந்த ரத்தமும் சரீரம் ஏன் கொடுக்கப்படுது, எதுக்கு அடையாளமா கொடுக்கப்படுது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இது கொடுக்கப்பட்டது? பாடுகளுக்கு மத்தியில, நெருக்கங்களுக்கு மத்தியில, பலவிதமான அவமானங்களுக்கு மத்தியில தான் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் என்று சொல்றார். ஆண்டவர் ரத்தம் சிந்தினதினாலே நமக்கு ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு. அடுத்தது, அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட தண்டனை எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் சரீரத்தில் தண்டிக்கப்படக்கூடாது, ஆத்மாவிலே தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அவர் தன் சரீரத்திலும் தன் ஆத்மாவிலும் அவர் வேதனைகளை ஏற்றுக்கொண்டார். ரெண்டு காரியத்தை நிதானிச்சு பார்க்கணும். ஒண்ணு, நம்மள நாமளே நிதானிச்சு பார்க்கணும். இரண்டாவது, இந்த சரீரம் அப்ப எதுக்காக கொடுக்கப்படுது, இந்த ரசம் எதனால கொடுக்கப்படுது, என்ன காரணத்துக்காக கொடுக்கப்படுது, இதை நிதானித்து பார்க்க எப்ப கவனிக்க மாட்டேன்றீங்க? கவனிக்கணும். அடுத்தது, சரி, அடுத்தவன் சொல்றேன், கர்த்தர் யார் என்று நாம் யார் என்றும்
ஒரு மனுஷன் எப்ப நிதானிக்கிறானோ அந்த மனுஷன் எப்படி தெரியுமா இருப்பான்? அதான் ஒரு 4 காரணத்தை சொல்லுவாங்க. ஒரு மனிதன் தன்னை நிதானித்து பார்க்கிற ஒரு மனிதன், நான் என்ன தப்பு பண்ணிருக்கிறேன், என்ன தவறு இருக்கிறேன்னு சொல்லி எந்த ஒரு மனுஷன் நிதானிக்கிறானோ அவன் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 51 தாவீது சொல்றார். என்ன சொல்றாரு? தாவீது பத்சேபாள் என்ற ஒரு பெண்ணிடத்தை பாவம் செய்து விட்டார். நல்லா கவனிக்கணும். உரியாவுடைய மனைவி அவரிடத்தை பாவம் செய்து விட்டார். ஆனா பாவம் செய்த பின்பு அவரால் தூங்க முடியல. பாவம் ஒரு மனுஷனை தூங்க விடாது. பாவம் சொல்லுங்க, பாவம் செய்யற மனுஷனால, மனசாட்சி மீறி துணிகரமா ஒருத்தன் பாவம் செய்யற மனுஷனால நிம்மதியா என்ன பண்ண முடியாது. இப்போ தாவீதுக்கு தூக்கம் வரவில்லை. இவ்வளவு காலம் சமாதானமா படுத்து தூங்கினவரே, ஆனா உரியாவுடைய மனைவிடத்துல பாவம் செஞ்சுட்டாரு. இப்ப சமாதானமா தூங்க முடியல, சாப்பிட முடியல, இதயமெல்லாம் பரபரப்பா இருக்கிறது, கை கால்லாம் ஒரே ஸ்தோத்திரிக்கிறோம், அச்சுறுத்தலா இருக்கிறது. அவருக்குள்ள ஒரு பதற்றம், ஒரு பயம், தப்பு பண்ணிட்டேனே, தேவ பிரசனம் என்னை விட்டு போய்விட்டது, எவ்வளவு ஜெபித்தாலும் கடவுளோடு இருக்கிற மாதிரி ஒரு திருப்தி இல்லையே என்று சொல்லி தாவீது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அப்படி புலம்புற அந்த நேரத்தில் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் மீது நீங்க என்னை சுத்திகரிங்க, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும். இப்படியெல்லாம் சொல்லிட்டு 10வது வசனத்தை தாவீது சொல்றாரு, தூய்மையான உள்ளத்தை எனக்கு தாங்க. தூய்மையான உள்ளத்தை எனக்கு தாங்க. அதே நேரத்துல உறுதியான உள்ளத்தை எனக்குள்ள புதுப்பிங்க. என் பரிசுத்தத்துல என் உள்ள உறுதியா இருக்கணும். என் உள்ள அடிக்கடி விகாரப்படக்கூடாது. அப்ப தாவீது நிதானித்து பார்த்தான். நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம பண்ணது கொலை செஞ்சிருக்கிறோம், விபச்சாரம் என்ற கட்டளை மீறி இருக்கிறோம், இச்சை என்ற கட்டளையை மீறி இருக்கிறோம், அதனால நம்மே தவறிவிட்டோமே என்று சொல்லி தாவீது தன்னை நிதானித்து பார்த்தார். அப்படி தாவீது தன்னை நிதானித்து பார்த்து அவர் சொல்றாரு, என்னை தூய்மையாக்குவாங்க. என் உள்ளத்தை என்ன பண்ணுங்க, கடவுளே என் உள்ளத்தை என்ன பண்ணுங்க, தூய்மையான உள்ளத்தை எனக்கு தாங்க. அப்போ எந்த ஒரு மனுஷன் தன்னையே நிதானித்து சோதித்து அறிகிறானோ அந்த மனுஷனோட வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எதுவும் இருக்கும், எனக்கு பரிசுத்தத்தை கொடுங்க, நான் இன்னும் பரிசுத்தம் அடையணும், நான் இன்னும் தூய்மை அடையணும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் யாருக்குள்ள வரும்? யார் தன்னை தன் வாழ்க்கையை நிதானித்து பார்க்கிறாங்களோ அவங்களுக்குள்ள நிச்சயமா அவங்க பரிசுத்தத்திற்காக வாஞ்சிப்பாங்க. ஆனா தன்னை நிதானித்து பார்க்காதவங்க பரிசுத்தத்துக்காக விருப்பப்படவே மாட்டாங்க. எப்படியாச்சும் வாழ்ந்துட்டு போறாங்க. ஏன் அவங்க தன்னை நிதானிக்கவே இல்லை. எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நிதானிக்கவில்லை. இரண்டாவது, முதல்ல தாவீது சொல்ற, இரண்டாவது ஏசாயா சொல்ற. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல 5 அவர் சொல்றாரு, ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உடல் உள்ள மனிதன். என்ன சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? அவர் தன் நிதானிச்சு பார்க்கணும், எங்க தவறு இருக்கிறோம். அவர் சொல்றாரு, சோத்திரிக்கிறோம், அதாவது நான் மற்றவங்களோடு வசிக்கிறதுனால நான் அசுத்த உடல் உள்ள மனிதன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். 2 விஷயத்துல நம்ம தவறும். ஒன்று, நாமவே சில காரியங்களை தவறினோம். இன்னொன்று, கூட்டத்துக்கு மத்தியில வாழும்போது அவங்க பேசுற வார்த்தைகளால, அவங்க செய்யற செயல்பாடுகளால நாமளும் என்ன பண்றோம், மன உறுதி இல்லாம இடறி போகுது. அப்ப தாவீது தன்னை நிதானிச்சு பார்த்தார். அவர் சொல்றார், தூய்மையான இருதயத்தை எனக்கு தாரும் என்றார். இரண்டாவது, ஏசாயா தன்னை நிதானிக்கிறார். நம்ம எங்க தவறு இருக்கிறோம்? ஆமா, என் உதடுகள் அசுத்தப்பட்டிருக்கிறது, என் இருதயம் அசுத்தப்படு, இதெல்லாம் நிதானிச்சு பார்த்து சொல்றாரு, நான் அசுத்த உதடு உள்ளவன். என்ன சொல்றாரு? அப்ப யார் ஒருவன் தன்னை நிதானித்து பார்க்கிறார்களோ அப்பேற்பட்ட ஆட்கள் நம்ம அசுத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என் உதடுகள் அசுத்தப்பட்டிருக்கிறது, என் கைகள் அசுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக அவர் உணர்ந்து கொண்டார். உதடு என்றால் உதடு மாத்திரமல்ல, இருதயத்தின் நிறைவுதான் உதடுகள் வழியாக வருகிறது. மூன்றாவது, நல்ல கவனிங்க, ஸ்தோத்திரிக்கிறோம், மூன்றாவது யாருன்னா ஆயக்காரன். தன்னை நிதானித்து பார்த்த மனுஷர்களே 3வது மனுஷன் யாருன்னா ஆயக்காரன். முதல்ல யாரு? நிதானித்து பார்த்த முதல் மனுஷன் யாரு? அவர் என்ன வார்த்தை சொன்ன? நிதானிச்சு பார்த்துச்சு, என்னை சுத்தமாக்குறார். இரண்டாவது ஏசாயா என்ன சொல்றாரு? நான் அசுத்த உதடு உள்ளவன் அப்படின்னு சொல்லி தன் தப்பை ஒத்துக்கிறார். மூன்றாவது ஆயக்காரன். கவனிங்க, இந்த ஆயக்காரர்கள் யாருன்னா நல்ல புரிஞ்சுக்கணும். ஆயக்காரர்கள் யாருன்னா குறிப்பாக ஒரு பட்டணம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பட்டணத்துல ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அந்த 1000 பேருக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு வரி கட்டணும், ஒரு மாசத்துக்கு ஒரு வரி கட்டணும் வச்சுக்க. அப்போ ஒரு பட்டணத்துல 1000 பேர் இருந்தால் அந்த 1000 பேருக்கான வரி பணத்தை முன்கூட்டியே இவன் பணத்தை எல்லாம் சேர்த்து கொண்டு போய் ரோம அரசாங்கத்திற்கு கொடுக்கணும். 12 மாசத்துக்கான வரி பணத்தை நான் கொண்டு போய் 10 மாதத்துக்கான வரி பணத்தை கொண்டு போய் அங்கே கொடுத்து விட்டால் எக்ஸ்ட்ரா 2 மாசம் கூடுதல் உங்க மத்தியில் என்ன பண்ணலாம், வசூல் பண்ணிக்கலாம். அப்ப வேதத்தில் இருக்க எல்லா ஆயக்காரர்களுமே
எப்படிப்பட்டவனா 10 மாதம் வரை ஜனங்களிடத்துல வசூலிப்பாங்க, அதை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஆனா இவங்க மக்கள் மத்தியில வசூலிக்கும் போது 12 மாதத்துக்கான பணத்தை வசூலிப்பாங்க. முன்கூட்டியே பணத்தை கட்டிடுவாங்க. பணக்காரங்க தான் ஆயக்காரங்களா இருக்க முடியும், ஏழைங்க ஆயக்காரங்களா ஏன்னா முன்பணம் கட்டி செலுத்தின வரி பணத்தை. அப்ப முன்பணமாய் கட்டக்கூடியவன் அதிக வசதியானவனா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தபடினாலே ஆயக்காரர்கள் முன்கூட்டியே பணத்தை கொடுப்பார்கள். அப்படி முன்கூட்டியே பணத்தை கொடுத்து விட்டால் கவர்மெண்ட் அவங்களுக்கு சில சலுகை கொடுக்கும். இந்த பக்கம் ஒரு டிஸ்டர்பாவே இருக்குது, கவனிங்க. அப்போ என்ன சலுகை கொடுப்பாங்கன்னு சொன்னா, ஒரு ஆயக்காரன் முன்கூட்டியே பணத்தை கொடுத்தால் அவனுக்கு அரசாங்கம் முத்திரை கொடுப்பாங்க. அவன் எந்த ஊரான பயணம் செய்யலாம், அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. இரண்டாவது, ஒரு ஆயக்காரன் இது மாதிரி காரியத்தை செய்தால் இவனுக்கு வரி கிடையாது, இவன் மத்தவங்க கிட்ட வரி வாங்க. மூன்றாவது, இவன் இப்பேற்பட்ட வரி வசூலித்து கொடுக்கிறதுனால ரோம படையில் இருந்து இவனுக்கு 2 போர் வீரர்களை பாதுகாப்புக்காக கொடுப்பாங்க. அப்ப இவ்வளவு சலுகைகள் இவனுக்கு கிடைக்கிறதுனாலதான் ஒரு மனுஷன் முன்கூட்டியே ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் கட்ட வேண்டிய பணத்தை கொண்டு போய் முதல்ல கட்டிட்டு குத்தகை எடுத்துக்கொண்டு 10 மாதத்துக்கான பணத்தை கட்டிவிட்டு கூடுதலா 2 மாசத்துக்கான பணத்தை வாங்கி கொள்ளும். அப்படி வசூலிச்சவங்க தான் சகை. அப்படி வசூலிச்சவங்க தான் பைபிள் இருக்கிற எல்லா ஆயக்காரர்களும். இப்ப 2 ஆயக்காரன் ஒருத்தன் ஜெபிக்கும்படியாய் தேவாலயத்துக்கு போகிறான். நின்று உட்கார்ந்து கவனிக்கணும். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். ஆயக்காரன் ஆலயத்துல போறான், ஆனா தன் நிதானிக்கிறான். எத்தனை பேர் ஏமாத்தி இருக்கிறோம், எத்தனை பேர் கொள்ளடிச்சிருக்கிறோம், கொடுத்த பணத்தை கொடுக்கலன்னு சொல்லி சாதிச்சிருக்கிறோமே. அவன் மனசு குத்துது. ஏழை மக்கள் ஏமாத்தி வாங்கணுமே, அவன் மனசு வேதனைப்படுத்துது. தன்னை நிதானிச்சு பார்க்கிறான். தன் நிதானத்தை பார்த்து சொல்றான், ஆலயத்துல போக அவனுக்கு மனசு வரல. ஆலயத்துல கால் வைக்க அவன் கால் தடுமாறுது. கண்களை நோக்கி பார்க்க அவன் கண்கள் கூசுகிறது. அவன் கண்களை ஏறிட்டு பார்க்காமல் தலை குனிந்தவனாய் வேதம் சொன்னது தன் கையினாலே தன் மார்பனை நடித்து போட்டான். அவன் சொல்ற, ஆண்டவரே பாவியா இருக்கிறேன் என்பே. ஏன்? அவன் தான் செஞ்ச பாவத்தை நிதானித்து பார்த்தபடினால்தான் அவனுக்கு அந்த எண்ணம் வந்தது. அப்ப யார் ஒருவர் தன்னை நிதானித்து பார்க்கிறாங்களோ அவங்க நிச்சயமா ஆலயத்தில் துணிகரமா வர முடியாது, திருவிருந்த துணிகரமா கை வைக்க முடியாது, அவங்களால துணிகரமா தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. நிறைய பேர் தப்பு பண்ணி துணிகரமா வந்து திருவந்து கை வைப்பாங்க. என்ன காரணம்? நீ செய்ததை நிதானிச்சு பார்க்கல. அடுத்தது லூக்கா 23ஆம் அதிகாரத்துல அங்கே வந்து பாத்தீங்கன்னா 41ஆம் அதிகாரத்துல சிலுவையில 2 பேர் அறையப்பட்டார்கள். அது ஒருத்தன் சொல்றான் 2 கல்லர்கள். அது ஒரு கல்லன் பேர் வந்து டெஸ்மாஸ், உள்ள வருந்தாதவன். பரியாசம் பண்ணானே அந்த கல்லனுக்கு பேர் டெஸ்மாஸ். அவன் உள்ள வருந்தவில்லை, தன் பாவத்தை எண்ணி அவன் மனம் வருந்தவில்லை. ஆனால் கெஸ்டாஸ் என்ற ஒரு கல்லன் அவன் தான் மனம் வருந்துகிறான். அவன் சொல்றான், நானோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். என்ன பண்ற? நான் தப்பு பண்ணேன், அதனால நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா இவரோ ஒரு தப்புமே பண்ணல, ஒரு தப்புமே தண்டிக்கப்படுறாரு என்று சொல்லி ஆயக்காரன் தன் தவறை நிதானித்து பார்த்தான். அப்ப யார் ஒருவர் தன்னை நிதானித்து பார்க்கிறாங்களோ அவங்க சொல்ற வார்த்தை எதுவா இருக்கும்? நானும் நியாயப்படிதான் தண்டிக்கப்பட்டேன். நிறைய பேர் பாருங்க, இவங்க செய்யறதெல்லாம் அநியாயமா இருக்கும். ஜெபம் பண்ண மாட்டாங்க, நீதியா வாழ மாட்டாங்க. ஆனா கர்த்தர் மட்டும் செய்யல, கர்த்தர் மட்டும் கொடுக்கல. ஒரு தப்ப நிதானிச்சு பாரு. அப்போ ஒரு கள்ளன் தன்னை நிதானித்து பார்க்கிறான். அவன் சொல்றான், நானும் தண்டிக்கிறேன்னு சொன்னான். நிச்சயமா அதற்கு நான் பாத்திரவனா இருக்கேன். நான் தப்பு பண்ணி இருக்கிறேன், தண்டிக்கிறேன். நிறைய பேர் பாருங்க, அவங்க வரக்கூடிய பனிஷ்மெண்ட்டுக்கு ஒரு தப்பு ஒத்துக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஏது பண்ணேன் சாதிப்பாங்க. ஆனா இவன் சொல்றான், நான் தண்டனை அனுபவிக்கிறேன், அது நான் செஞ்ச தப்புனால தான் என்று சொல்லி அவனை நிதானித்து பார்த்தபடினால் அவன் தன்னை ஏற்றுக்கொண்டான். என்ன பண்ணா சொல்லுங்க? அப்ப அவன் தமர் விழுந்த தண்டனை நியாயமானது என்று அவன் நினைக்கிறான். அநேகர் பாருங்க, ஏன் மனமாறாம இருக்கிறாங்க? எந்த ஒரு மனுஷன் தன்னை நிதானித்து பார்க்கவில்லையோ அவன் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அவன் திரும்பவே மாட்டான். யார் ஒரு மனுஷன் தன்னை நிதானித்து பார்க்கிறாங்களோ அவங்கதான் தவறு செய்வதை நிறுத்திக் கொள்வாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில தவறு நீட்டிக் கொண்டே இருக்கு. என்ன காரணம்? அவங்க தன்னை நிதானிச்சு பார்க்கவில்லை. அடுத்தது, தன்னை நிதானித்து அறிந்தவன் பேதுரு சொல்லுகிறான், வெளியே போயிட்டு மனம் கசந்து அழுகிறான். இயேசு மறுதலித்து விட்டார். ஆனா மறுதலித்த பின்பு அவன் போய் என்ன பண்ணான்னு சொன்னார், வெளியே போயிட்டு மனம் கசந்து கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். அப்ப எந்த ஒரு மனுஷன் தன்னை நிதானித்து அறிகிறானோ அந்த மனுஷனால கண்ணீர் விட்டு அழாம இருக்க முடியும். நிறைய பேருக்கு சபையில இருதயம் எப்படி மகுது, கற்பார மாதிரி இருக்குது சபையில. எப்படி இருக்கு? நிறைய ஆண்கள் பெண்கள் இருதய சபையில கல்லு கூட ஈரம் கிடைக்கணும். நிறைய கூட இருதயத்துல அந்த ஈரன்றதே பார்க்க முடியாது. கற்பார இருதய கசங்கல, இருதயம் உடையல,
கண்ணுல கண்ணீர் வர மாட்டேங்குது. அப்படியே கல்லு போல இருதயத்தை வெண்கலத்தை போல அநேகர் மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப யார் ஒருவர் தனக்குள்ள இருக்கிற தவறை எண்ணி நிதானிக்கிறாங்களோ அந்த மனுஷன் தான் தன் பாவத்தை எண்ணி அட முடியும். தன்னை நிதானிக்காத மனுஷனால கண்ணீர் விட்டு ஆட சொல்லுங்க. ஏன் பேர் அழுதாரு? அவர் நிதானிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய ஆளை நான் மறுதளிச்சுட்டேனே, இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தவானை நான் தெரியாதே என்று சொல்லிவிட்டேன்னு சொல்லி தன் செய்த தவறுகளை அவர் நிதானித்தபடினாலே அவர் அழுகிறார். அப்ப யார் ஒருவர் தன்னை தன் தவறுகளை நிதானித்து பார்க்கிறார்கள், இந்து கவனிங்க, யார் ஒரு தன்னை நிதானித்து அழுகிறார்களோ அவங்க நிச்சயமா கண்ணீர் விட்டு உள்ள உடைஞ்சு அழுவாங்க. நீங்க என்ன கேட்டாலும் உள்ள உடையில கண்ணீர் வரலன்னு சொன்னா உங்க தவறுகளை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறையை நீங்க இன்னும் நிதானிக்காம இருக்கிறீங்க. நிதானிக்கிற உங்களால அழாம இருக்க முடியாது. நிதானிக்கிற உங்களால உங்க தப்பை எண்ணி உள்ள உடைந்து அழாம இருக்க முடியாது. வேதத்துல நிதானிக்காதவங்க சிலர் இருக்கிறாங்க. நேபுகாத்நேச்சர் பெருமை கொண்டான், இது என்னுடைய பராக்கிரமத்தினால் கட்டப்பட்டது என்று சொன்னான். ஆனா பைபிள் சொல்லுது ஆண்டவர் அவனை 7 ஆண்டுகள் மிருகங்களோடு மிருகமா தள்ளி போட்டார். எத்தனை வருஷம்? பைபிள் சொல்லுது அவன் மிருகங்களோடு மிருகமாய் சேர்ந்து அவன் புல் மேய்ந்து கொண்டிருந்தான். சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க ஐகான் தெரோபி என்ற ஒரு வியாதி அவனுக்குள் வந்தது. என்ன வியாதி? எல்லாம் சொல்லுங்க, என்ன வியாதி? இந்த ஐகான் தெரோபி அப்படி வியாதி என்னன்னா ஒரு மனுஷன் தன்னை வேற மாதிரி நினைச்சுக்கிறது, மிருக மாதிரி நினைச்சுக்கிறது, இல்ல மத்தவங்கள மாதிரி நினைச்சுக்கிட்டு. அப்போ இந்த நேபுகாத்நேச்சர் தான் எப்படி எண்ணிக்கொண்டான்? ஒரு மாடு மாதிரி. ஆனா பைபிள் சொல்லுது அவன் மாட்ட மாதிரியே தன்னை கற்பனை பண்ணி கொண்டு அவன் மிருகங்களோடு மிருகமா என்ன பண்ணான்? அவன் புள்ளை மேய்ந்தான். அப்ப 7 ஆண்டுகள் கர்த்தர் என்ன பண்ணார்னா அவன் ஸ்தோத்திரிக்கிறோம் அவனை மிருகங்களோடு மிருகமாய் தள்ளி வைத்து. என்ன காரணம்? அவன் தவறு என்ன பண்ணான்? அவன் நிதானிச்சு பார்க்கணும். அவனுக்குள்ள பெருமை இருக்குது என்பதை நிதானிச்சு பார்க்கணும் என்பதற்காக ஆண்டவர் அவனை 7 ஆண்டுகள் ஸ்தோத்திரிக்கிறோம். எப்ப அவன் நிதானிச்சு பார்த்தானோ அப்பதான் தூக்கி எடுத்தார். நிறைய பேர் நிதானிச்சு பார்த்து தப்ப திருத்திக் கொள்ளாதபடியால் தான் கர்த்தர் இலையில போட்டு வச்சிருக்கிறார். சில காரியத்தை விட்டு காரணமா இன்னும் உன்னை நிதானிக்கல, நீ வாழ்கிற வாழ்க்கை முறைய இன்னும் சிந்திக்கல, அது கர்த்தருக்கு பிரியமானதா என்பதை யோசிக்காம அப்படியே விழுந்து கிடக்கிறதுனால நீ உணர மட்டும் அப்படியே கிடறா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை அங்கே விட்டு வச்சுக்கிறார். 2வது நிதானிக்காத மனிதன் பரிசேயன். ஆயக்காரன் நிதானிச்சு பார்த்தான், ஆனா பரிசேயன் பாத்தீங்கன்னா தான் நிதானிச்சு பார்க்கல. இவர் சொல்றாரு மத்தவங்களை தாய்வா பேசுறாரு, இவன் தன்னை உயர்த்தி கொள்கிறான், ஆனா ஆயக்காரனை மட்டம் தட்டுகிறான். எந்த ஒரு மனுஷன் தன்னை நிதானிக்கவில்லையோ அவன் மத்தவங்களை மட்டம் தட்டிக்கினே இருக்கான். மத்தவங்களை அற்பமா பேசுவான். நீங்க மத்தவங்களை அற்பமா பேசுறீங்கன்னு நினைச்சாலே உங்களை நீங்க நிதானிக்காம இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை நீங்க நிதானிப்பது உண்மையானால் நீங்கள் யாரையும் அற்பமா பேச மாட்டீங்க, யாரையும் மட்டம் தட்டி என்ன பண்ண மாட்டீங்க. அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசுறோம், அடுத்தவங்களை அற்பமா பேசுறோம் அப்படின்னு சொன்னா நீங்கள் யார் என்பதை நீங்கள் நிதானிக்காம இருக்கிறீங்க என்பதை இந்த வார்த்தை நமக்கு விளங்க பண்ணுகிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். வேதத்துல சவுல் பாருங்க, நீண்ட காலம் தாவீது மேல பொறாமை கொண்டு விரோதம் கொண்டு கொலை செய்ய நீண்ட காலம் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனா ஒரு நாள் கூட நான் ஒரு தப்பும் தாவீது பண்ணல, ஆனா தாவீது போய் நான் கொல்ல வகை தேடினேன், நான் செய்தது தப்பு அல்லவா, பாவம் அல்லவா, ஒரே ஒரு நேரம் கூட சவுல் தன்னை நினைச்சு பார்க்கல. அப்படியே காலங்கள் போனது. ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்போது தான் இப்பதான் சவுலுக்கு புத்தி வருது, நான் பாவம் செய்தேன். அப்ப இவ்வளவு காலம் நிதானித்து பார்க்காதபடினால அவர் தவறு நீட்டிக் கொண்டே இருந்தது. ஆனா இப்ப நிதானித்து பார்த்தபடினால அதோடு தாவீது தப்பு பண்ணவே. அப்ப யார் தன்னை நிதானித்து பார்க்காமல் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கிற தவறு செய்கிற லிஸ்ட் தொடர்ந்துகிட்டே இருக்கும், பாவம் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆனா எந்த ஒரு மனுஷன் ஸ்டாப் பண்ணி தன்னை தான் நிதானித்து பார்க்கிறானோ அந்த மனுஷன் நிச்சயமா தன் தவறுகளை திருத்திக் கொள்வான். தன் தவறு என்ன பண்ணுவான் சொல்லுங்க. அதனால இந்த நேரத்தை நாம் திருவிருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். தாவீது நிதானித்து பார்த்தார், தேவனே நான் அசுத்தமா இருக்கிறேன், சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் என்று சொன்னார். ஏசாயா தான் யார் என்பதை நிதானித்து பார்த்தார். அதனால அவர் சொல்லுகிறார் நான் அசுத்த உதடு உள்ளவன். ஆயக்காரன் தன்னை நிதானித்து பார்த்தான், அதனால் அவன் சொல்லுகிறான் நான் பாவி, எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்கிறான். சோதனைக்கு சிலுவை அறையப்பட்ட கள்ளன் தன்னை நிதானித்து பார்த்தான். அவன் ஒத்துக்கிறான், நான் நியாயப்படி தண்டிக்கப்படுறேன், நான் கஷ்டப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது, நான் இப்படி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் தான் ஒழுங்கில்லை, அவர் கட்டதான் இருக்கிறன்ற மாதிரி அவன் நிதானித்து பார்த்து தன் மேல வந்த தண்டனை நியாயமானது என்பதை ஏற்றுக்கொண்டான். ஆனால்
நேபுகாத்நேச்சார் தன்னை நிதானித்து பார்க்கவில்லை. பரிசேயன் தன்னை நிதானித்து பார்க்கவில்லை. சவுல் பல காலங்கள் தன்னை நிதானித்து பார்க்கவில்லை. ஆனால் ஒரு சில கட்டம் வந்த போதுதான் இப்பதான் புத்தி வருது, ஐயோ நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லி இப்போதுதான் அவர் நிதானித்தார். அப்போ உங்களை நீங்களே நிதானித்து பார்த்தது உண்மையானால் நிச்சயமா சொல்வீங்க, உங்களை பெருமைப்படுத்திக் கொள்ள மாட்டீங்க. நான் பரிசுத்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக் கொள்ள மாட்டீங்க. நான் பாவம் செய்வேன், நான் நியாயப்படிதான் என்னுடைய சூழ்நிலை போய் கொண்டது. கர்த்தரை ஆசீர்வதிக்காததுக்கு காரணம் ஒரு நியாயம் இருக்கிறது. நிறைய பேர் பாருங்க, ஆசீர்வதிக்கல. எப்படி நீ என்ன நியாயமா நடந்தது உன்னை ஆசீர்வதிக்க? உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு என்ன நியாயம் உன்னிடத்துல இருக்கிறது? அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நீங்க திருவள்ளுவருக்கு போறோம், நீங்க தனிமையா இருந்த போது எப்படி இருந்துச்சு அதை நிதானிச்சு பாருங்க. உங்க கையில பணம் வந்த போது, நிறைய பேர் பணம் வந்த ஆள் மாறிடுவாங்க. பணம் உங்க கையில வந்த போது நீங்க எப்படி இருந்திருக்கு நிதானிச்சு பாருங்க. நீங்க தனிமையா வாழ, நீங்க அறையில தனியா இருந்த போது அந்த நேரம் நீங்க எப்படி இருந்தீங்க நினைச்சு பாருங்க. நீங்க வேலைக்கு போகும்போது, நீங்க வெளியே போய் தனியா ஸ்தோத்திரிக்கிறோம் பழகும் போதெல்லாம் அப்பேற்பட்ட இடத்துல நீங்க யாரா இருந்திருக்கிறீங்க நிதானித்து பாருங்க. அப்படி நீங்க நிதானிச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமாகவே இந்த பரிசுத்தவான்களாம் சொன்னது போல நாம் செய்வோம். ஸ்தோத்திரிக்க நேரத்தோட கையில போன், உங்க கையில போன் இருக்கும்போது நீங்க எப்படி இருந்தீங்க யோசிச்சு. அப்பா அம்மா முன்னாடி இருக்கும்போது போன் வேற மாதிரி பயன்படுத்துவோம். ஆனா நம்ம தனிமையா இருந்த போது நம்ம அந்த போனை எப்படி பயன்படுத்தி, நான் தூக்கத்துல படுக்கை இருந்த போது நான் எப்படி இருந்திருக்கிறேன் எல்லாவற்றையும் நாம் நிதானித்து பார்க்கிறேன். உயர்வு நேரத்தில் எப்படி இருந்திருக்கிறீங்க, தாழ்வுல எப்படி இருக்கிறீங்க, துன்பத்தில் எப்படி இருக்கிறீங்க, இதை நீங்கள் நிதானித்து பார்த்து, நிதானித்து பார்த்தது உண்மையான தாவீதை போல சுத்த இருதயத்தை தாரும் என்று சொன்னீங்க. ஆனால் அசுத்தப்பட்டேன் என்று ஏசாயா மாதிரி சொல்வீங்க. நிதானித்து பார்த்தது உண்மையான நான் நியாயப்படிதான் என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு, நான் சரியில்லை, ஆனால் தான் கர்த்தரை உயர்த்தல அப்படி நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. ஆனால் நீங்கள் ஸ்தோத்திரிக்கிற நிதானிக்காமல் போயிருந்தார் அடுத்தவங்க மட்டம் தட்டி பேசுவீங்க, உங்க பெருமையை நினைச்சிருப்பீங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளில் நாம் தீர்வு இருக்க போகிறோம். நம்மை நாமே நிதானித்து பார்க்கிறோம். நிதானித்து செய்தி தலைப்பு என்ன? சபையில் என்ன மாதிரிலாம் தவறுது முடிஞ்சு போச்சு. சபையில் என்ன மாதிரிலாம் தவறுது ஞாபகம் தான் சொல்லுங்க போல. என்ன பிரிவினை இருந்தது சபையில? 4 விதமான பிரிவினைகள் இருந்தது. அப்புறம் வாக்குவாதம் இருந்தது. அப்புறம் பகை, பாலியல் ஒழுக்கக்கேடுகள், விக்கிரக ஆராதனை. அப்புறம் சொல்லுங்க, சிலுவை குறித்த செய்தி என்ன பண்ணல, மதிக்கல, பரந்த மனப்பான்மை இல்ல, இருமாப்பா இருந்தாங்க, சரீரத்தை பாவத்துக்காக பயன்படுத்துறாங்க, எல்லாம் தனக்கு தான் தெரியுற மாதிரி பெருமை பண்றாங்க, ஆராதனையில வேறுபாடு இருந்தது. இப்படி பல்வேறு விதமான பாவம் இருந்து என்ன வந்தாங்க சபைக்கு வந்து திரும்ப கைவிடு. இப்ப பவுல் நிறுத்து, நிதானிச்சு பாரு. எவ்வளவு தவறு வச்சு துணிகரமா மனசு வருத்தம் பாருங்க. பாவத்தை குறித்த அளவா இல்லை, எதுவுமே நிதானிச்சு பார்க்க துணிகரமா கைய வைக்கிறியே. நீ துணிகரமா நிதானிக்காம கை வச்சேனா, ஒரு ஆள் வாங்கி நீ புசிச்சேனா, இது நிமித்தம் உங்களுக்கு வியாதி வந்துடும், பலவீனம் வந்துடும். நம்மை நாமே நிதானித்து, பவுல் சொல்ற நம்மை நாமே நிதானித்து அறிந்தார். நம்ம நிதானிக்காம தவறிட்டோம்னா நாம் நியாயம் இருக்கு. இவ்வளவு காரியங்களை நமக்குள்ள வச்சுக்கிட்டேன். நாம் நிதானிக்காமல் திருவிருந்தை எடுப்போமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த திருவிருந்தை குறித்து நாம் குற்றமுள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால திருவிருந்து எடுக்க வந்த ஒவ்வொரு உங்களை நீங்கள் நிதானித்து, நீங்க தனிமையில் யாரா இருந்திருக்கிறீங்க, நீங்க கூட்டமாய் கூடும் போது நீங்கள் யாரா இருந்திருக்கிறீங்க, நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு நேராய் போகும்போது அங்கே எப்படி இருந்தீங்க நிதானித்து பார்த்து தாவீதை போல, ஏசாயாவை போல வார்த்தைகளை சொல்லுங்க. எல்லா கண்களை போடலாம்.